தமிழ்ல காய்கறி அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அப்படின்னு தானே நினைச்சீங்க? இல்ல காயும் கறியும் சேர்ந்தது காய்கறி அப்படின்னு நினைச்சீங்களா? அப்படின்னா நீங்க பாதி கரெக்ட். ஏன்னா காய்கறி அப்படிங்கிற சொல் காய்களையும் மிளகையும் சேர்த்து குறிக்கிற ஒரு சொல். பண்டைய காலத்துல தமிழர்கள் கார சுவைக்காக, உரைப்பு சுவைக்காக இந்த குறுமிளகு இருக்குல்ல, கருமிளகு, அதை தான் அதிகமா பயன்படுத்தினாங்க. அந்த குறுமிளகுக்கு வந்து கருங்கறி அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருக்கு. ஸோ இறைச்சி உணவுக்காக அதிகமா இந்த கறியை பயன்படுத்துறதுனால பின் நாட்கள்ல இறைச்சியே கறி அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்பட்டுச்சு. நம்ம இப்போ பயன்படுத்துறோம்ல மிளகாய், இது வந்து கிபி 15ஆம் நூற்றாண்டுல சிலி நாட்டில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. ஸோ காய்கறி அப்படிங்கிற சொல் காய்களையும் மிளகையும் சேர்த்து குறிக்கிற ஒரு சொல். இதையெல்லாம் சொன்னது நான் இல்லை, தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஆய்வாளரான பரமசிவன். இவரோட பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற புத்தகத்தோட தமிழர் உணவு அப்படிங்கிற பகுதியில தான் இதெல்லாம் எழுதியிருக்காரு.